அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். நல்ல ஸ்பைசியான சன்னா மசாலா செய்ய போறோம். கடலைய நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. பிறகு குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போன பிறகு நான் 3 தக்காளி மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சன்னா மசாலா. இப்போ நான் வேக வச்சிருக்க கடலைய இதோட சேர்த்து, அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். அந்த கடலையில ஒரு கப் அளவு எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சி குடுக்கும். இப்ப நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி இலைகள தூவிக்கோங்க. கொஞ்சமா பட்டர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியா சர்வ் பண்ணும்போது லெமன் பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.